வணக்கம். புதிய செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா புதிய சாதனை படைத்துள்ளது. உலக அளவில் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களையும் ஊக்குவிப்பவர்களையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட மக்களவை தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. மத்தியில் நிலையான ஆட்சி, உறுதியான பிரதமர் தேவை. சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தேனியில் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். கோவாவில் மகாராஷ்டிரவாதி கோமதக கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2 பிஜேபியில் இணைந்தனர். துணை முதலமைச்சர் சுதின் தவாலிகர் பதவியிலிருந்து நீக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா இன்று புதிய சாதனையை படைத்துள்ளது. மிஷன் சக்தி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சாதனை குறித்து நாட்டு மக்களிடையே தொலைக்காட்சி, வானொலி வாயிலாக இன்று காலை சிறப்பு ஒளிபரப்பு மூலம் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி, மிஷன் சக்தி மூலம் விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோளை சுட்டு வீழ்த்தி இந்தியா வெற்றிகரமாக சோதனை நடத்தியுள்ளதாக கூறினார். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்திய 4வது நாடு என்ற பெருமையை இதன் மூலம் இந்தியா எட்டியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இந்தியாவின் செயற்கைக்கோளை பாதுகாக்கும் முயற்சிதான் இது என்றும், பிற நாடுகளுக்கு எதிரான சோதனை அல்ல இது என்றும் தமது உரையில் பிரதமர் விளக்கமளித்தார். விண்ணில் உள்ள நமது நாட்டின் செயற்கைக்கோள்களை எதிரி நாடுகளோ தீவிரவாத அமைப்புகளோ அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் அதை தடுக்கும் வகையில் முழுக்க இந்திய தொழில்நுட்பம் மூலம் 3 நிமிடங்களில் எதிரிகளின் செயற்கைக்கோளை அழிக்கும் தொழில்நுட்பம் நம்மிடம் உள்ளது என்று பிரதமர் மோடி பெருமிதத்துடன் கூறினார். பூமியை நேரலையில் கண்காணிக்கும் தொழில்நுட்பமும் தற்போது நம்மிடம் உள்ளது என்று தெரிவித்த அவர், எந்த சூழலிலும் விண்வெளி விவகாரத்தில் சர்வதேச உடன்படிக்கையை இந்தியா மீறவில்லை என்றும் கூறினார். இதன் மூலம் அமைதியை உருவாக்குவது மட்டுமே இந்தியாவின் நோக்கம் என்றும் பிரதமர் தமது உரையில் உறுதிபட தெரிவித்தார். स्पेस पावर के रूप में दर्ज करा दिया है. अब तक दुनिया के 3 देश अमेरिका, रूस और चीन को यह उपलब्धि हासिल थी. अब भारत चौथा देश है जिसने आज यह सिद्धि प्राप्त की है. मिशन शक्ति यह अत्यंत कठिन ऑपरेशन था, जिसमें बहुत ही उच्च कोटि की तकनीकी क्षमता की आवश्यकता थी. वैज्ञानिकों द्वारा सभी निर्धारित लक्ष्य और उद्देश्य प्राप्त कर लिए गए हैं. हम सभी भारतीयों के लिए यह गर्व की बात है कि यह पराक्रम भारत में ही विकसित एंटी सैटेलाइट ए-सैट मिसाइल द्वारा सिद्ध किया गया है. உலக அளவில் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களையும் ஊக்குவிப்பவர்களையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக குரேஷியா, பொலிவியா மற்றும் சிலி நாடுகளுக்கு குடியரசுத் தலைவர் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் குரேஷியா சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தலைநகர் ஜக்ரப்பில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் மனித குலத்திற்கு அமைதியையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டிய அவசியம் குறித்து பேசினார்.
தற்போதைய சூழலில் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பவர்களையும் ஆதரிப்பவர்களையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளதாக கூறிய அவர், இந்திய மக்களின் பாதுகாப்பையும் நலனையும் காக்க தமது அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றார். தீவிரவாதத்தை ஒடுக்கும் விவகாரத்தில் இந்தியாவுக்கு குரேஷியா அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். குரேஷியாவும் இந்தியாவும் நூற்றாண்டுகள் கடந்து நட்புடன் வாழும் நாடுகள் என்று தெரிவித்த ராம்நாத் கோவிந்த், இந்திய மொழிகள், கலாச்சாரம், வரலாறு மற்றும் பண்பாடு ஆகியவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாக பெருமிதம் கொண்டார். உலக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய பொருளாதாரம் ஒரு தூண்டுகோல் என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து நடைபெற்ற யோகா, நடனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இன்று நடைபெறவுள்ள இந்தியா குரேஷியா பொருளாதார கருத்தரங்கில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். லஞ்ச ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள IAS அதிகாரிகளின் பெயர்களை வெளியிட மத்திய தகவல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் லஞ்ச ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள IAS அதிகாரிகள் பெயர்களை வெளியிட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை எழுந்து வந்தது. இதற்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்த மத்திய அரசு இந்த கோரிக்கை மீது விரைவில் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மத்திய தகவல் ஆணையம் பணியாளர் நலன் மற்றும் திறன் பயிற்சி ஆணையத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் 2010ஆம் ஆண்டு முதல் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிகாரிகளின் பட்டியலை வெளியிடுமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நூத்தன் தாக்கூர் என்ற சமூக ஆர்வலரின் புகாரின் பெயரில் மத்திய தகவல் ஆணையர் திவ்ய பிரகாஷ் சின்ஹா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் பொதுமக்களின் நலன் கருதி வெளியிடப்படுவதாக திவ்ய பிரகாஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தீவிரவாத எதிர்ப்பு குழு மற்றும் இந்திய கடலோர காவல்படை நடத்திய தேடுதல் வேட்டையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ எடை கொண்ட ஹெராயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. பாகிஸ்தானிலிருந்து குஜராத் கடலோர பகுதி மூலமாக நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து குஜராத் மாநில தீவிரவாத எதிர்ப்பு குழு மற்றும் இந்திய கடலோர காவல் படையினரின் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று நள்ளிரவு குஜராத் கடற்பகுதியில் பாகிஸ்தானை சேர்ந்த படகு ஒன்று மர்மமான முறையில் கரை ஒதுங்க முயன்றது. இதையடுத்து கடலோர காவல் படையினர் படகை வழிமறித்தபோது அதிலிருந்த ஈரானைச் சேர்ந்த 9 பேர் படகிற்கு தீ வைக்க முயன்றதோடு போதைப் பொருளை அழிக்கவும் முயன்றனர். பாகிஸ்தானில் உள்ள கட்டார் துறைமுகத்திலிருந்து இந்த போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. உடனடியாக செயல்பட்ட அதிகாரிகள் படகில் இருந்த 9 பேரை கைது செய்ததோடு போதைப் பொருளையும் பறிமுதல் செய்தனர். இந்த படகு போர்பந்தர் பகுதிக்கு செல்ல இருந்ததாகவும் அங்குள்ள சகோதரர்களிடம் இந்த போதைப் பொருளை ஒப்படைக்க படகில் இருந்தவர்கள் சென்றதாகவும் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இனி வருவது தேர்தல் செய்திகள். நாடு முழுவதும் 97 மக்களவைத் தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அந்த தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே 39 வேட்பாளர்கள் கொண்ட மற்றொரு பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மத்திய அமைச்சர் மேனகா காந்தி சுல்தான்பூர் தொகுதியிலிருந்தும் வருண் காந்தி பிலிபெட் தொகுதியிலிருந்தும் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியும் 3 பேர் கொண்ட மற்றொரு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதனிடையே முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும். பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள PM நரேந்திர மோடி எனும் திரைப்படம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த திரைப்படம் வெளியாக உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்த திரைப்படம் திரைக்கு வர உள்ளதால் இதை வெளியிடுவதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலரும் அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினருமான டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலோபத் பல்பாசு ஆகியோர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா மற்றும் தேர்தல் ஆணையர்களை நேரில் சந்தித்து அந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்குமாறு மனு அளித்தனர். எதிர்க்கட்சிகளின் புகாரை தொடர்ந்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதோடு படம் தொடர்பான தகவல்களை வெளியிட 2 செய்தித்தாள் நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
ரயில் மற்றும் விமான டிக்கெட்டுகளில் பிரதமரின் படங்கள் இடம்பெற்றுள்ளது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு ரயில்வே மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகங்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டது. அதில் பயணச்சீட்டுகளில் பிரதமரின் படம் இடம்பெற்றுள்ளது தேர்தல் விதிமீறல் என்று கூறப்பட்டிருந்தது. அரசு செலவில் அரசின் சாதனைகளை எடுத்துரைக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகளை ஆளும் கட்சியின் பார்வையில் அமையும் என்பதால் இதுபோன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு தேர்தல் சிறப்பு செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் செய்யும் செலவுகள் குறித்து ஆய்வு நடத்த சிறப்பு தேர்தல் செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமிப்பது வழக்கம். அதன்படி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு வருமான வரித்துறையின் முன்னாள் டைரக்டர் ஜெனரல் கோபால் முகர்ஜியும், நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசத்திற்கு டி கோயலும் சிறப்பு தேர்தல் செலவின பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நியமிக்கப்பட்ட சைலேந்திர கண்டா குஜராத் மாநிலத்தை கூடுதலாகவும், தமிழக தேர்தல் செலவின பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள மது மகாஜன் கர்நாடக மாநிலத்தை கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையே எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் டைரக்டர் ஜெனரலாக இருந்த கே சர்மா மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த மாநிலங்களில் தேர்தல் நேர பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களை இவர் கவனிப்பார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அரசியல் கட்சிகளின் நன்கொடையில் வெளிப்படைத்தன்மை ஏற்படுத்த தேர்தல் நன்கொடை பத்திரம் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி தேர்தல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதற்காக பாரத ஸ்டேட் வங்கியின் குறிப்பிட்ட கிளைகளிலிருந்து தேர்தல் நிதி பத்திரங்களை வாங்கலாம். இந்த பத்திரங்களில் நன்கொடையாளரின் பெயர் இடம்பெறாது. எனினும் அவர் தனது முழு விவரங்களை வங்கி நிர்வாகத்திடம் தெரிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்க முடியும். இந்த பத்திரங்கள் 15 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதற்குள் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் தேர்தல் நிதி பத்திரங்களை பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த முடிவை எதிர்த்து மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் மத்திய அரசின் தேர்தல் நன்கொடை பத்திரம் வழங்கும் முடிவு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியிருந்தார். மற்றொரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் இதற்கு எதிராக மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு பொருத்தமான அமர்வு முன்னிலையில் ஏப்ரல் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கபில் சிபல் பிஜேபி குறித்த தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பிஜேபி கட்சி தலைமை குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பூபேந்திர யாதவ் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் போலியான சிடி மூலம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் கபில் சிபல் தங்களது கட்சி தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும், அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கட்சி தலைமை ஆலோசனை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் ஆதாயத்தை தேட இதுபோன்ற நடவடிக்கைகளில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுவது கண்டனத்திற்குரியது என்றும் தமது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மக்கள் தீர்ப்பு 2019 பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. விரிவான செய்திகள், விளக்கங்கள், விவாதங்களுடன் தினமும் இரவு 7:30 மணி முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மக்கள் தீர்ப்பு 2019. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்றது. இதில் 2 திருநங்கைகள் உட்பட 1046 பேர் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன், திமுகவின் கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன்,
அஇஅதிமுக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதுவரை 1046 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் 920 பேர் ஆண் வேட்பாளர்கள் என்றும் 124 பேர் பெண் வேட்பாளர்கள் என்றும் 2 பேர் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று தொடங்கியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையிலான தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கான தேர்தல் சிறப்பு செலவின பார்வையாளர் மது மகாஜன் இன்று சென்னை வரவுள்ளார். தமிழகத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சுமார் 108 சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சத்யபிரதா சாஹூ, அவற்றில் யார் யாருக்கு என்னென்ன சின்னம் என்பதை சம்பந்தப்பட்ட தொகுதி தேர்தல் அலுவலர் முடிவு செய்வார் என்றும், ஒரே சின்னத்தை பல வேட்பாளர்கள் கேட்கும் பட்சத்தில் குலுக்கல் மூலம் சின்னம் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் நாளை மறுநாள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்ள கடைசி நாள் என்றும், அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. மத்தியில் நிலையான உறுதியான பிரதமர் தேவை என்றும், அதற்கு தற்போதைய பிரதமர் மோடிதான் தகுதியானவர், பொருத்தமானவர் என்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தென் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரத்தை தொடங்கிய முதல்வர் கந்தன்சாவடி, சோழிங்கநல்லூர், திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பேசும்போது, அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்துள்ள கட்சிகள்தான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கொள்கை பிடிப்புள்ள கட்சிகள் என்று தெரிவித்தார். திமுகவிற்கு மக்கள் நலனை விட தங்களுக்கான அதிகாரம்தான் முக்கியம் என்றும், அக்கட்சி மக்களை புறக்கணித்துவிட்டதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து வேன் மூலம் காஞ்சிபுரம், திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களிடையே பிரச்சார உரை நிகழ்த்தினார். தேனியில் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஜெயங்கொண்டாம் பழுப்பு நிலக்கரி திட்டத்திற்காக நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு 25% இழப்பீட்டுத் தொகையுடன் அத்திட்டத்தில் பங்குதாரராகவும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், ஜெயங்கொண்டாம் திட்டத்தில் விவசாயிகளுக்கு உரிய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடமே திரும்ப ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கும் ஜெயங்கொண்டாம் பழுப்பு நிலக்கரி திட்டத்தை விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதத்தில் செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் நேற்று பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் இந்திய வரைபடம் போன்று அமர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அதன் நடுவில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. பள்ளி மாணவ மாணவிகளின் இந்த வித்தியாசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு களித்தனர். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் நடத்திய பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 100% வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதேபோல் விழுப்புரத்தில் 100% வாக்குப்பதிவு, வாக்களிக்க பணம் வாங்க மாட்டோம் என்ற வாக்குறுதி முழக்கங்களை எழுப்பியவாறு மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் பேரணி சென்றனர்.
இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்து வாக்களிப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் காணொலி பிரச்சார விழிப்புணர்வு வாகனத்தை தேர்தல் பொது பார்வையாளர் சுரேந்திரகுமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தொடங்கி வைத்தனர். இந்த வாகனம் தேர்தல் நடக்கும் வரை மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்யும் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். தமிழ்நாடு பார் கவுன்சிலில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட 5970 வழக்கறிஞர்களின் இடைநீக்கத்தை தற்காலிகமாக 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க தமிழக மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கறிஞர்களாக பணியாற்றுபவர்களால் 3000 ரூபாய் சந்தா தொகையை கூட செலுத்த முடியாதா என்று இடைநீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பின்னர் இடைநீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் பார் கவுன்சில் ஆகிய இருதரப்பின் வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை வரும் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்டு லண்டன் தப்பிச் சென்ற தொழிலதிபர் நீரவ் மோடியை இந்தியா அழைத்து வர சிபிஐ அதிகாரிகள் கொண்ட குழு லண்டன் செல்ல உள்ளது. கடந்த வாரம் லண்டனில் அவர் கைது செய்யப்பட்டு மார்ச் 29ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரது ஜாமீன் மனு வரும் வெள்ளிக்கிழமை லண்டன் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. அதற்கு முன்பாக இணை இயக்குநர் நிலையிலான சிபிஐ அதிகாரி தலைமையில் ஒரு குழு லண்டன் சென்று அவரை அழைத்து வருவதற்கான முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வருமானத்தை உறுதி செய்யும் திட்டம் பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியம்தான் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறியிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் 5 கோடி குடும்பங்கள் பயனடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவா மாநிலத்தில் மகாராஷ்டிரவாதி கோமந்தக கட்சியின் 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது கட்சியை பிஜேபியில் இணைப்பதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவருக்கு அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதையடுத்து மாநில சட்டப்பேரவையில் பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிரவாதி கோமந்தக கட்சியின் மற்றொரு உறுப்பினரும் மாநில துணை முதலமைச்சருமான சுதின் தாவில்கரை பதவியில் இருந்து நீக்குவதாக முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். திப்பு சுல்தான் பயன்படுத்திய வெள்ளி பிடிகொண்ட அரிய வகை துப்பாக்கி லண்டனில் உள்ள ஏல நிறுவனத்தில் 60,000 பவுண்டுக்கு ஏலம் விடப்பட்டது. மைசூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மாவீரன் திப்பு சுல்தான் கடந்த 1799ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் நடந்த போரில் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த பொக்கிஷங்கள் இங்கிலாந்து ராணுவ மேஜர் ஒருவர் மூலம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. திப்பு சுல்தானின் புகழ்பெற்ற தங்கப்பிடி கொண்ட வாள், துப்பாக்கி உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் லண்டனில் உள்ள ஏல நிறுவனத்தின் மூலம் ஏலம் விடப்பட்டது. இதில் 60,000 பவுண்டுக்கு திப்பு சுல்தானின் துப்பாக்கி ஏலம் விடப்பட்டது. இந்த ஏல நிகழ்ச்சி குறித்து லண்டனில் உள்ள துணை தூதரகத்திற்கு உரிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாக ஏல நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திப்பு சுல்தானின் வம்சாவளியினர் அவருடைய பொருட்கள் முறைகேடாக ஏலத்திற்கு கொண்டுவரப்படுவதாக ஏற்கனவே புகார் எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மன்னார்குடியிலுள்ள பாமணி ஆற்றங்கரை அருகே தனியார் பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. இன்று காலை 9 மணியளவில் திடீரென்று ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியது. இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பலத்த சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டதாக தகவல் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் இந்த பட்டாசு வெடிவிபத்து காரணமாக அங்குள்ள கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விழுந்ததில் அதிலிருந்த 6 பேர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிர மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதோடு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உற்பத்தி மற்றும் டிஜிட்டல் துறையின் சிறப்பு நிலை குறித்த கருத்தரங்கம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் உற்பத்தி துறையின் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது, மின்னணு நடைமுறைகளை மேற்கொள்வது, உற்பத்தி திறனை அதிகரித்தல், எரிசக்தி சிக்கனம், மனிதவள மேம்பாடு, திறன் மேலாண்மை, தொழிலக பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் இந்திய தொழில் கூட்டமைப்பு தலைவர் சந்தானம், துணைத் தலைவர் ரவி ராகவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
அடுத்து வருவது உலகச் செய்திகள். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையின் போது 4 தற்கொலை படை தீவிரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தனர். தென்மேற்கு மாகாணமான பலுசிஸ்தானில் நசீராபாத் பகுதியில் தற்கொலை படை தீவிரவாதிகள் மறைந்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த வீட்டின் உள்ளே பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பாதுகாப்பு படையினர் எதிர்த்தாக்குதல் நடத்தியதில் வீட்டின் உள்ளே பதுங்கியிருந்த தற்கொலை படையைச் சேர்ந்த 4 தீவிரவாதிகள் தப்பிக்க வழியில்லாமல் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்து உயிரிழந்தனர். மாறிவரும் பருவநிலை மாற்றம் பல்வேறு அபாயகரமான சூழலை நமக்கு உணர்த்தி வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் மொசாம்பி நாட்டில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளம் மற்றும் புயலில் சிக்கி 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். லட்சக்கணக்கானோர் வீடு இழந்தனர். இதுபோன்ற புயல் மற்றும் வெள்ளம் நமக்கு மாறிவரும் பருவநிலை மாற்றம் குறித்த எச்சரிக்கையை அளிப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் பருவநிலை மாற்றம் குறித்த உலகளாவிய சம்மேளனத்திற்கு அவர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். இடாய் புயல் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை ஏற்படுத்தியுள்ளது என்று குறிப்பிட்ட அவர் வருங்கால சந்ததியினர் வளமாய் வாழ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஏமன் நாட்டில் மருத்துவமனை ஒன்றின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர். அங்குள்ள வடமேற்கு பகுதியில் சர்வதேச நிதி உதவி குழுமம் மூலம் நடத்தப்படும் மருத்துவமனை ஒன்றின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. ரித் ஆஃப் மருத்துவமனை என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த மருத்துவமனையில் காலை முதலே நோயாளிகளின் வருகை அதிக அளவில் இருந்தது. இந்நிலையில் அந்த மருத்துவமனையின் மீது திடீரென்று ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் பணிபுரிந்த ஊழியர் ஒருவரும் 2 குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒருவர் உட்பட 7 பேர் உடல் சிதறி பலியானார்கள். 8 பேர் படுகாயம் அடைந்தனர். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறும் பிரெக்சிட் விவகாரம் தொடர்பான மசோதாக்களை அறிமுகப்படுத்துவதற்கான அதிகாரத்தை அந்நாட்டு அரசிடமிருந்து நாடாளுமன்றம் கைப்பற்றியுள்ள நிலையில் இது தொடர்பாக முக்கிய வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது. பிரெக்சிட் விவகாரத்தில் பிரதமர் தெரேசா மே இதுவரை தாக்கல் செய்த மசோதாக்கள் அனைத்து தோல்வியில் முடிவடைந்துள்ள நிலையில் பிரெக்சிட் விவகாரத்தை மட்டும் தள்ளி வைக்க அனுமதி கிடைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த வாக்கெடுப்பு இன்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் மியாசாகி பகுதியில் உள்ள கியோசோ தீவுகளில் இன்று காலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.4 பதிவானது என்று ஜப்பான் புவியியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. அந்த பகுதியில் அணுமின் நிலையங்கள் உள்ள நிலையில் அவற்றிலிருந்து ஏதேனும் கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் இதுவரை எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசியாவில் நடைபெறும் சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டித் தொடரின் 3வது லீக் ஆட்டத்தில் 4-2 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. இப்போ நகரில் நடைபெற்று வரும் 28வது அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பைக்கான போட்டித் தொடரில் இந்தியா, மலேசியா உள்ளிட்ட 6 அணிகள் பங்கேற்றுள்ளன. நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்திய அணி மலேசியாவை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 4-2 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வீழ்த்தி தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் 7 புள்ளிகள் பெற்று இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது. இன்று பிற்பகல் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் கனடாவை இந்தியா எதிர்கொள்கிறது. இதனிடையே இன்று நடைபெறும் மற்ற லீக் போட்டியில் போலந்து அணி ஜப்பானையும், கொரிய அணி மலேசியாவையும் எதிர்கொள்கிறது.
மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிமோனா ஹாலப், பெட்ரோ குவிட்டோவா, கரோலினா பிளிஸ்கோவா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மியாமி ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டித் தொடர் அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 4வது சுற்று ஆட்டத்தில் உலக தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ள செக் குடியரசின் பெட்ரோ குவிட்டோவா பிரான்சின் கரோலின் கார்ஷியாவை 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். இதேபோன்று நடைபெற்ற மற்றொரு 4வது சுற்று ஆட்டத்தில் செக் குடியரசின் கரோலினா பிளிஸ்கோவா கஜகஸ்தானின் புதின்செவோவை 2-6, 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இதையடுத்து நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீராங்கனையான ருமேனியாவின் சிமோனா ஹாலப் அமெரிக்காவின் முன்னணி வீராங்கனையான வீனஸ் வில்லியம்ஸை 6-3, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். இதனிடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சீன தைப்பே வீராங்கனை ஹிசை சு டென்மார்க்கின் கரோலினா ஓஸ்கினிகாவை 6-3, 6-7, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். Shea took out the world #1 in the last round and she's at it again, taking out the world #13, Caroline Wozniacki. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற 3வது சுற்று ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரரான சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் செர்பியாவின் காஜினோவிச்சை 7-5, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா அணியை பஞ்சாப் அணி எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இரவு 8 மணிக்கு இந்த போட்டி நடைபெறுகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் தில்லி அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீழ்த்தி தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. தில்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் டாஸ் வென்ற தில்லி அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து அந்த அணி 147 ரன் எடுத்தது. 148 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.4 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து 150 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. சென்னை அணியின் பிராவோ 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஷேன் வாட்சன் 44 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா புதிய சாதனை, செயற்கைக்கோள்களை சுட்டு வீழ்த்தும் மிஷன் சக்தி சோதனை வெற்றி, பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. உலகளவில் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களையும் ஊக்குவிப்பவர்களையும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஏப்ரல் 18ஆம் தேதி 2ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் இன்று பரிசீலனை. மத்தியில் நிலையான ஆட்சி, உறுதியான பிரதமர் தேவை. சென்னையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தேனியில் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம். கோவாவில் மகாராஷ்டிரவாதி கோமந்தக கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2 பிஜேபியில் இணைந்தனர். துணை முதலமைச்சர் சுதின் தவாலிகர் பதவியிலிருந்து நீக்கம். ஐபிஎல் கிரிக்கெட் இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.